மேடம் வணக்கம். ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து. எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை? சூப்பர் வைபேட்டா இருக்குது. கண்டிப்பா சிஎம் ஓட தங்கச்சியா சுகந்தி அக்கா பேசுற. கண்டிப்பா இனிமே 2 நிழல் தான் எங்களை தொடர்ந்து வரும். ஒன்னு எந்து, இன்னொன்னு ஒந்து. இனி பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிறவனுங்கள ஆசைவா, அதாவது வாழ விட்டு ஆட விட்டு சாக விட்டு அப்படி ஒரு பயம் வரணும். கெட்டவனுக்கு ஆயிரம் இருக்கலாம், நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதான் இந்த மக்கள். அந்த மக்கள் முயற்சியில இன்னைக்கு சிஎம்மா எங்க ஜனநாயகனை, எங்க அண்ணனை, சிஎம் அண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, நீதானே ஜனநாயகன். எங்க வருங்காலத்தை டிசைட் பண்ண வந்த எங்க முதல்வர். கண்டிப்பா அதாவது எங்க அண்ணன் சொல்லுவாரு, என்ன அழிக்க நினைக்கிறவனையும் அடிச்சு துன்புறுத்துறவனுக்கும் ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா திரும்பி போற ஐடியாவே கிடையாது. ஒன்லி கமிங் வந்துட்டா இருப்பாரு ஜனநாயகனா. இன்னும் 5 வருஷத்துல பாருங்க, நில நடுங்கும், கொலை நடுங்கும், கொலைகார பயிலுக்கெல்லாம் நில நடுங்கும் மாதிரி அப்படி செஞ்சு விடுவாரு. அத நான் தமிழ்நாடு வெயிட்டிங். பேசுறீங்க லாஸ்ட் படம், அது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு? கண்டிப்பா இது லாஸ்ட் படம் கிடையாது. ஏன்னா நானே சிவன் 1000 கோடி இந்த படம் அடிச்சு 2வது படத்துக்கு சிஎம்மா இருக்கிறப்ப நடிப்பாரு. இது வரலாற்றுல பதிவு பண்ணிக்கங்க. அந்த படம் வர வருமானத்தை நாட்டு மக்களுக்கு செலவழிப்பாரு. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு, பிரியம் இருக்கு. எப்பையில இருந்து நீங்க அவரோட ரசிகரா இருந்துட்டு இருக்கீங்க? நான் ரசிகை கிடையாது, அஜித் ரசிகை. அண்ணனுக்கு தங்கச்சி, சூப்பர் ஸ்டாருக்கு அதாவது மகானு, கமல் சாருக்கு நான் தொண்டை. இதை எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அண்ணன் 30 படம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ணன் கூட பழகிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனால அவரோட நல்லது கெட்டது எல்லா விஷயமே எனக்கு தெரியும். கண்டிப்பா அவரு நல்லது மட்டும்தான் செய்ய வந்திருக்காரு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டார். கண்டிப்பா அதுக்குண்டான தண்டனைய கொடுப்பாரு. நீங்க எல்லாம் தமிழ்நாட வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 70-80 நாள்லயே ஜனநாயகன் வந்திருக்கான். இனிமே இந்த ஜனநாயகத்தை ஆள பிறந்தவன் என்ன பண்ண போறான்றத நீங்க தமிழ்நாடு வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு முன்னாடி வர ரூமர்களை நம்பாதீங்க. ஓகே.